ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் த ஸ்டோலன் லவ் அப்படி இல்லைனா டேக் பை ஃபோர்ஸ் அப்படின்ற சைனீஸ் வெப் சீரிஸோடைய எபிசோட் நம்பர் 11 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வராமல் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த சீரிஸோடைய பிளேலிஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கான், போய் பார்த்துட்டு வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ன்ற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்க. அப்போ தான் நமக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி போன எபிசோடில் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். போன எபிசோடில் ஹீரோனியும் நம்ம அங்கேருந்து ஒரு பாட்டியும் காப்பாற்றி கொண்டு வந்திருப்பாங்க. அந்த பாட்டிக்கிட்ட ஹீரோயின் என் புருஷனுக்காக இந்த மருந்து வந்து ரெடி பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு பாய்சன் இருக்குது, நீங்கள் தான் க்யூர் பண்ணணும் அப்படின்னு கேட்க சரின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ பாட்டியை கொல்ல ஆள் வந்திருப்பாங்க. அவங்க பாட்டியை காப்பாற்றுறதுக்காக ஹீரோயின் பாட்டி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு போக இந்த பக்கம் ஹீரோவுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்திருக்க. ஹீரோனியை கொல்ல அப்படியே ஆட்கள் சூழ அப்படியே முடிச்சிருப்பாங்க. வாங்க இந்த வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். போன எபிசோடில் முடிச்சதோடு பார்த்தா அங்கேருந்து அடித்து கூப்பிட்டுட்டு வந்திருக்கான் நம்ம ஹீரோ. அப்படியே காட்டுறாங்க, இங்கே பாருங்கள், நான் கரெக்டான டைமில் வரலைன்னா நீ அவ்வளோதான், அங்கேயே காலியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்தது எல்லாத்தையுமே காட்டிட்டு அப்படியே வெளியே வர இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கேருந்து நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனையும் ஜென்ரலையும் அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அப்படியே தப்பி மெதுவாக நடந்து வந்துட்டுருக்காங்க. ஏதாவது இருக்குமா, யாராவது இருப்பாங்களான்னு. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஆட்கள் எல்லாருமே சூழ்ந்துட்டுருக்க. நீ கண்ணை முடிக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுறான்னா ஹீரோனியை கண்ணை முடிக்க சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் அப்படியே மாதிரியாக என்ன பண்ணுறான்னா தாக்கி அவங்கள காயப்படுத்தி கீழே விழ வச்சுட்டு அப்படியே ஹீரோயிக்காக கூட்டிகிட்டு போகிறான். நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயின் அவள் கையை பிடிச்சிக்கிட்டு இறுக்கமாக பிடிச்சிக்க ஆரம்பிக்கிறா. இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி எங்கே போச்சுன்னு தெரியலையே, என்னை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போச்சு அப்படின்னு இவன் கேட்க, இல்லை அவங்க எங்கே போயிருப்பாங்க அப்படின்றது எனக்கு தெரியும், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஜென்ரலாக கூட்டிக்கிட்டு அப்படியே வந்து அங்கேருந்து போக அந்த லெட்டரில் இருக்கிறது எல்லாத்தையுமே படித்து பார்த்துட்டு தான் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே அந்த பாட்டி திரும்பவும் அந்த கல்லறை கிட்ட தான் இருக்காங்க. அப்படியே என்னுடைய வாழ்க்கை இதோட முடிய போதுப்பா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, இவங்க யார் அப்படின்னு கேட்டுட்ருக்க. இவங்க தான் மிஸ் சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாமல் இவங்கள போஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க பயங்கரமாக வாண்டட் டஞ்சன்ஸில் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களால தான் நான் வந்து இங்கே உயிரோடவே இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டுருக்க. உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய பயங்கரமான ஸ்கில்ஸ் எல்லாமே இப்போ வேலை செய்யாமல் போயிடுச்சு. எதனால் தெரியுமா, நான் ரொம்ப வயசாகிட்டேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் மேலே எந்த தப்பும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நான் இவக்கிட்ட திரும்பவும் நான் உயிரோட போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன், ஆனால் முடியல. இது உங்களால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருடா, உங்கள் அம்மா எனக்கு ரொம்பவும் க்ளோஸ் ஃப்ரெண்டு தெரியுமா, அவங்கள இப்போ பார்த்தனா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஆனால் பார்க்க முடியல. உன்னை பார்த்ததில் ரொம்பவும் சந்தோஷம் சரின்னு சொல்லிட்டு அப்படியே இவன் என்ன சொல்கிறான்னா, நீ கொஞ்சம் அப்படியே தோலா போய் நிற்கிறியா, நான் உன் பொண்டாட்டிக்கிட்ட ஒரு சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொஞ்சம் தொலா போக சொல்கிறா. சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்ரலாக அங்கேருந்து போக சரின்னு சொல்லிட்டு என்ன பார்த்து பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ எனக்கு தெரியும் ப்ரெசண்டில் நீ இவரை காப்பாற்றுவியா அப்படின்னு கேட்டல, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. முதல்ல இவரை நீ சொல்கிறா, எனக்கு நல்லாவே தெரியும் இங்கே சியோ ஃபேமிலியோ சிஹுகியோ இவங்க 2 பேருமே வந்து உங்களுக்கு எனிமி அப்படின்றது உனக்கு தெரியுமா, ஷியோவானர் தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு, ஆமாம் தெரியும், நீங்கள் அவங்களுக்கு பாய்சன் கொடுத்ததும் தெரியும், ஆனால் நான் ஃபஸ்ட்டு கொன்ன ஆள் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்காக கொன்னுன்றதையும் சொல்ல ஆரம்பிக்கிறா. எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை அவள் சந்தேகப்பட்டா, ஏதாவது பண்ணிடுவா அப்படின்றதுக்காக மட்டும்தான் கொன்னேன், ஆனால் அவள் ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு குழந்தை இருந்துச்சு, அந்த குழந்தை கையில் ஒரு தழும்பு இருக்கும், பர்த்மா இருக்கும், அதை கண்டுபிடிச்சிக்க. அது மட்டும் இல்லாமல் என் மாமியாரை எப்படி தோக்கடிக்கிறது அப்படின்ற கேட்க, காது கொடு அப்படின்றது அந்த கேள்வி ஏதோ குசுன்னு காதில் சொல்ல அப்படியே சொல்லிட்டு போக அப்படியே அங்கேருந்து கட் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா க்ரோன் பிரின்ஸுக்கிட்ட நம்ம ஹீரோனியுடைய 2வது புருஷனான ஜூக்கு பேசிகிட்டு இருக்கான். இவன் உங்களுக்கு எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், அதுக்காக டீல் போடுவோமா அப்படின்ற விஷயத்த மட்டும் பேச சரி போகலாமா அப்படின்றக்க. அப்படியே அந்த பாட்டி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிவிட்டு அங்கேயே
நம்ம இறந்தும் போது சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கேட்க இங்கே இவனுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு க்ரௌன் பிரின்ஸ் கேட்க இந்த பக்கம் எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஏதோ டீல் பேசி முடிக்க ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோவும் அப்படியே பார்த்துட்டு ஓகே போகலாமா அப்படின்ட்டுருக்க இப்போ பாருங்கள் நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன். எப்போவோ ஒரு மனுஷனாக வாழ ஆரம்பி நான் திரும்பவும் அடுத்த பிறவியில் மனுஷனாக பிறக்க மாட்டேன்றது எனக்கே தெரியும் நான் பண்ண தப்புக்களால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்ரல்கிட்ட சொல்லிவிட்டு அப்படியே கண்ணை மூட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயின் இதை பார்த்துட்டு பயங்கரமாக வந்து அழ ஆரம்பிக்கிறா. அப்படியே காலையில் விடியுது. அவளுக்கு அங்கேயே ஒரு சமாதியை கட்டி, அதாவது அவங்க அப்பா அம்மா இருக்கக்கூடிய சமாதியிலேயே அவள் சமாதி அடைஞ்சிட்டா அப்படின்ற மாதிரி அவளை காட்டி அங்கேயே புதைச்சிட்டு இங்கே பாருங்கள் ஆண்டி சேன் வந்து உங்களை க்யூர் பண்ணியிருக்காங்க, அதுக்காக மட்டும்தான் நான் அவங்க கூட வந்தேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய லைஃப்பை நீயும் உன்னுடைய அம்மாவும் சேர்ந்து நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க, இதனால் மட்டும்தான் உங்கள் கூட வந்தேன் ஜென்ரல். உங்கள் லைஃப்பை நான் காப்பாற்றணும் இல்லையா அப்படின்ட்டு சரி நீயும் சரிதான். அது மட்டும் இல்லாமல் நீ அவனுடைய பொண்டாட்டி தானே, இப்போ என்னுடைய கசினோட பொண்டாட்டி தானே, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்ரலும் அனுப்பிச்சி வச்சிடறான். இருந்தாலும் அப்போ தான் அவன் நினைக்க ஆரம்பிக்கிறான், என்ன என்னமே கேட்காம அனுப்பிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி. ஹீரோனி திரும்பலாமா வானாவா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இங்கே பார் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஹீரோ வந்து ஏதோ யோசிக்க ஆரம்பிக்கிறான். அவளை பத்திரமா எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஜென்ரல் கேட்குறான், இங்கே பாருங்கள் ஒரு லெட்ரு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க அந்த லெட்டரை படித்து பார்த்துட்டு இவனும் பயங்கரமாக வந்து இந்த எல்லா ட்ரூத்துக்கும் எல்லா சம்பவத்துக்கும் இந்த விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க எனக்கு எல்லாம் தெரியும் ஓகேவா, இதை நானே பார்த்துருக்கேன். க்ரோன் பிரின்சஸோ அவனும் ஏதோ திட்டம் போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜோ டவுன் பண்ணுறதுக்கு ஏதோ இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவனை ஏன் திரும்பவும் பிரசனுக்கு அனுப்புறீங்க, அது மட்டும் இல்லாமல் இவன் பிரசனில் தான் இருப்பா, இங்கே இருக்கலாம்ல, அவங்க உங்கள் மேலே லவ் வச்சுருக்காங்க நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அவள் என்கிட்ட லவ் இருக்குது, அவங்க அளவு கடந்த லவ் இருக்குது, என் மேலே மட்டும்தான் லவ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நானும் அவளுக்கு பயங்கரமான லவ் வச்சுருக்கேன். ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அந்த பாட்டி ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது சொல்லியிருக்கோம், இங்கே பாரு நான் என்னுடைய வெப்பனாகவே யூஸ் பண்ணுறது என்ன தெரியுமா, பாய்சன் தான். பாய்சனுக்கு க்யூரே பாய்சன் தான் கொடுத்துருக்க. ஆனால் உன்னுடைய ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணும். குறைஞ்சது இன்னும் 7 வருஷம் தான், அதாவது 7 வருஷம் 5 வருஷம் தான் நீ உயிரோடு இருப்ப அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால மட்டும்தான் இப்போ விலகி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் நம்ம ஜென்ரல். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ திரும்பவும் இவளுக்கு நான் வழியை கொடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இப்போ விலகி இருக்க ஆசைப்பட்றான். ஏன்னா திரும்பவும் நான் இறந்துட்டேன்னா இவள் தனியாகிடுவா, அதனால விலகி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அவளை அனுப்பிச்சி வச்சுருப்பான். இது எல்லாமே மனசுக்குள்ளே போட்டு புலம்பிகிட்டு இருக்க அப்படியே இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்றதை அடுத்தடுத்த எபிசோட் பார்ப்போம். இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ன்ற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்லையும் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.